Welcome to RI.com. Combination means join பண்ணுறது. ஒன்றுக்கு மேற்பட்ட ரெசிஸ்டர்ஸை என்னென்ன மெத்தட்லாம் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன நடக்குது, என்ன லாபம் இருக்குது, அதான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு இதில் டோட்டலாக 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிம்பிள் சீரிஸ் காம்பினேஷன், இன்னொன்று சிம்பிள் பேரலல் காம்பினேஷன், அப்புறம் காம்பவுண்ட் காம்பினேஷன், அதாவது மிக்சிங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிம்பிள் சீரிஸ் காம்பினேஷன். தமிழில் தொடர் இணைப்புன்னு பேர். தமிழில் தொடர் இணைப்பு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை பேட்டரியிலேருந்து டிசி சப்ளை கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அப்படியே க்ளோஸ் ஆகுது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படியே கண்டினியூஸாக நெகட்டிவ் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி கனெக்ஷன் பேர் சீரிஸ். தொடர்ச்சியாக வரதுனால இது பேர் சீரிஸ் கனெக்ஷன், தொடர் இணைப்பு தமிழில். Resistors are said to be connected in series when they are daisy chained together in a single line. Since all the current flowing through the first resistor has no other way to go, it must also pass through the second resistor and the third and so on. அதாவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறது பேர் சீரிஸ் கனெக்ஷன். இதில் கவனிங்க, கரண்ட் போனதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ R1 வழியாக என்ன கரண்ட் போதோ அதுதான் R2 வழியாக போகும், அதுதான் R3 வழியாக போகும். வேற வழி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ எங்க கரண்ட் இருந்தாலும் ஒன்று போல தான் இருக்கும். இங்க கரண்ட் இருந்தால் R1 இருந்தாலும் அதுதான், R2 இருந்தாலும் அதுதான், R3 இருந்தாலும் current is the same. Then the amount of current that flows through a set of resistors in series will be the same at all points in a series resistor network. In this network, நீங்க எங்க கரண்ட் செக் பண்ணாலும் ஈக்குவலா தான் இருக்கும். சீரிஸ் கனெக்ஷன் அல்லது சீரிஸ் காம்பினேஷன் ரெண்டு ஒன்று தான். இதில் கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா டோட்டல் கரண்ட் IRT is equal to IR1 is equal to IR2 is equal to IR3. அதாவது இது ரெண்டு ஏபின்னு வச்சுருக்காங்கன்னா IABன்னு வச்சிருக்காங்க. அதாவது டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்க மெஷர் பண்ணாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். எங்க மெஷர் பண்ணாலும் ஈக்குவல் கரண்ட். புரியுதுங்களா? அதான் IR1 is equal to IR2 is equal to IR3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதே எக்ஸாம்பிள் பல்ப்ல கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டிவ் பைலா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டோட்டல் கரண்ட் ஒரு சின்ன சர்க்யூட். டோட்டல் கரண்ட் 2 ஆம்பியர். IT is equal to 2 ஆம்பியர். I1 எவ்வளவு, I2 எவ்வளவு, I3 எவ்வளவு கேட்டிருக்கோம். I1 எவ்வளவு, I2 எவ்வளவு, I3 எவ்வளவு சொல்லலாமா? இப்போ சீரிஸ் கரண்ட் கான்ஸ்டன்ட் சொன்னேன். ஸோ நீங்க இந்த 2 ஆம்பியர் எங்க மெஷர் பண்ணாலும் I1 2 ஆம்பியர் தான், I2 2 ஆம்பியர் தான், I3யும் 2 ஆம்பியர் தான். ஆல் ஆர் ஈக்குவல். புரியுதுங்களா? Can you understand? In series circuits, the current is same at any point. In series circuit, current is same at any point. Now, another example. 1 kilo ohm, R1 is equal to 1 kilo ohm, R2 is equal to 2 kilo ohm, R3 is equal to 6 kilo ohm. These three resistors
are connected together in series. The same current passes through each resistor in the chain, and the total resistance RT of the circuit must be equal to the sum of the individual resistors added together. Series connection resistor formula that is R equal to RT is equal to R1 plus R2 plus R3. Next, and by taking the individual values of the resistors in our simple example above, the total equal resistor R equal, that means R total is therefore given as R1 plus R2 is equal to, இங்க என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, R1 value 1 kilo ohm plus R2 value 2 kilo ohm plus R3 value 6 kilo ohm. So total resistance RT or R equal is equal to 9 kilo ohm. மூணு ஆட் பண்ணியாச்சுன்னா 9 kilo ohm. புரியுதுங்களா? அப்ப அதுக்கடுத்து இங்க கரண்ட் கொடுத்துருக்காங்க. I is equal to 1 milliampere கரண்ட் கொடுத்துருக்காங்க. I is equal to 1 milliampere சொல்லி ஒரு கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வோல்டேஜ் எப்படி இருக்கு? இங்க ஆன்சர் கொடுத்துருக்கோம். சீரிஸ் சர்க்யூட் கரண்ட் கான்ஸ்டன்ட், அதனால எங்க மெஷர் பண்ணாலும் சரி, R1 தாண்டி மெஷர் பண்ணாலும் சரி, R2 தாண்டி மெஷர் பண்ணாலும் சரி, R3 தாண்டி மெஷர் பண்ணாலும் சரி, I 1 milliampere same, but the voltage will be changed. In the above circuit, the total supply voltage across the resistor is equal to the sum of the potential differences across R1, R2 and R3. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதனுடைய டோட்டல் தான் டோட்டல் சப்ளை வோல்டேஜ். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்கும் இது கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். V is equal to IR1. அப்போ 1 கிலோ ஓம் 1 மில்லியாம்பியர் இன்னும் பெருக்கியாச்சுன்னா இந்த 1 வோல்ட் வரும். V2 is equal to IR2. So I 1 மில்லியாம்பியர், R2 2 கிலோ ஓம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 வோல்ட் வரும். V3 is equal to IR3. V3 is equal to IR3. So I 1 milliampere, R3 is equal to 6 kilo ohm. So 1 milliampere into 6 kilo ohm is equal to 6 volt. So V1 is equal to 1 volt, V2 is equal to 2 volt, V3 is equal to 6 volt. மூணையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 9 volt. புரியுதுங்களா? புரியுதா? இதுதான் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். Using Ohm's law, the voltage across individual resistors can be calculated as voltage across R1 is equal to IR1. இதான் சொன்னதான். That is equal to 1 milliampere and 1 kilo ohm. That is equal to 1 volt. Voltage across R2, that is equal to IR2, is equal to 1 milliampere into 2 kilo ohm is equal to 2 volt. Just like voltage across R3 is equal to IR3 is equal to 1 milliampere into 6 kilo ohm is equal to 6 volt. It gives a total voltage, that is voltage across A and B is equal to 1 volt plus 2 volt plus 6 volt is equal to 9 volt, which is equal to the value of the supply voltage. Can you understand? புரியுதுங்களா? புரியலையா? டவுட் இருக்குதா? ஸ்பீடா போதா? சொல்லுங்க. ஓம்ஸ்ல பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டர் மூணுல எது கொடுத்தாலும் சரி கண்டுபிடிக்கலாம். இந்த சீரிஸ் சர்க்யூட்லயும் another example, இங்க Vs சப்ளை வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க, R1 கொடுத்திருக்காங்க, R2 R3 மூணு கொடுத்திருக்காங்க. I क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ரெசிஸ்டரும் எவ்வளவு டிரா பண்ணுங்கிறது क्वेश्चन. ஒவ்வொரு ஈச் ரெசிஸ்டர் across how much the voltage அப்படிங்கிறது क्वेश्चन. Here Vs is equal to 12 volt, R1 is equal to 10 ohm, given data.
R2 is equal to 20 ohm. R3 is equal to 30 ohms. So the total resistance RT is equal to 10 ohm plus 20 ohm plus 30 ohm is equal to 60 ohm. As per Ohm's law, the current I is equal to V by R. So IT, that means total current, is equal to V by total resistance RT is equal to V supply voltage 12 volt by total resistance 60 ohms. So 12 volt is divided by 60 ohms is equal to 200 milliamps. 200 milliamps. As a series circuit, the current is the same. In series circuit, current on the electricity same. So I1 is equal to I2 is equal to I3 is equal to IT total current, that is equal to 200 milliampere. இந்த கரண்ட் வச்சு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ இந்த கரண்ட் வேல்யூ இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டரும் R1 how much டிராப் பண்ணுது, R2 எவ்வளவு டிராப் பண்ணுது, R3 எவ்வளவு டிராப் பண்ணுது, இதை பார்த்துக்கோம். VR1 is equal to I into R1, that is equal to 200 milliampere into 10 ohm is equal to 2 volts. VR2 is equal to I1 into R2, that is equal to 200 milliampere into 20 ohms. So we can get 4 volts. VR3 I1 into R3 is equal to 200 milliamps, that is equal to 30 ohm is equal to 6 volts. So Vs supply voltage is equal to total voltage Vt, that is equal to 2 volt plus 4 volt plus 6 volt is equal to 12 volts. புரியுதுங்களா? குழப்பதா? யார் பதில் சொன்னா எனக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பா பண்ண முடியும். Can you understand or not? Rohit, Rahul, Mohan. Can you hear my voice? Sir, கேக்குதுங்க. ஜவாப் இருக்குதா? ஸ்பீடா போதா? இப்ப ஜஸ்ட் லைக் நம்ம கரண்ட் வோல்டேஜ்லாம் பார்த்தோம், பவரையும் கண்டுபிடிக்கலாம். as per Ohm's law. We can also find the power of each individual resistor. So power as per power law, power P is equal to I into V. I into V. So PR1, power of resistor R1 is equal to I1 into VR1. That is equal to 200 milliampere into 2 volts. It's equal to 0.4 watts. Just like VR2 is equal to I1 into VR2. It's equal to 200 milliamps into 4 volts. That is equal to 0.8 watts. சின்ன சேஞ்ச். VR2 பதில் VR2 போட்டுங்க. சாரி, PR2 is equal to I1 into VR2 is equal to 200 milliamps into 4 volts. That is equal to 0.8 watts. Next, power of the resistor 3 is equal to I1 into VR3. That is 200 milliampere into 6 volts equal to 1.2 watts. So total power is equal to P1 plus P2 plus P3. That is equal to 0.4 watts plus 0.8 watts plus 1.2 watts. 1.2
2 watts. எவ்வளோ வரும்? 1.2 0.8 கூட்டியாச்சுன்னா 2 watts plus 0.4 2.4 watts. நீங்கள் டோட்டல் பவர் வந்து 2.4 watts. இதான் ஆன்சர். இதுல யூஸ் என்ன? வோல்டேஜ் டிவைடர் மெத்தட். அதாவது இருக்கக்கூடிய சப்ளைல நமக்கு தேவையான அளவு வோல்டேஜை டிவைட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சீரிஸ் காம்பினேஷன் பயன்படுது. சீரிஸ் காம்பினேஷன் பயன்படுது. சரிங்களா? இங்க வந்து ஒரு 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். சென்டர்ல ஒரு கனெக்ஷன் எடுத்து வோல்டேஜ் வந்து டிவைட் பண்றாங்க. The circuit shown consists of just 2 resistors R1 and R2 connected together in series across the supply voltage V in. Supply voltage V in across R1 R2 when resistors வந்து series connection கொடுத்திருக்காங்க. One side of the power supply voltage is connected to resistor R1 and the voltage output V out is taken from across the resistor R2. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். R1க்கு மேல வந்து இன்புட் சப்ளை கொடுத்துருக்காங்க. R2 கீழே வந்து காமன் சப்ளை. வோல்டேஜ் வந்து R2க்கு அக்ராஸ் கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. R2க்கு அக்ராஸா வோல்டேஜ் எடுத்துருக்காங்க. The value of this output voltage is given by the corresponding formula. V out is equal to V in R2 by R1 plus R2. இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. புரியுங்களா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இந்த வோல்டேஜ் இது பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து R2க்கு அக்ராஸ் என்ன வேல்யூ கிடைக்கும். அல்லது சீரிஸ்ல கரண்ட் கண்டுபிடிச்சு சீரிஸ்ல ஐ கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து ஐ சீரிஸ் கான்ஸ்டன்ட் தானே, அந்த கரண்டையும் இந்த ரெசிஸ்டரையும் பிரிக்காச்சுன்னா நமக்கு வந்து R2க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து கிடைச்சிடும். இதுதான் ஆன்சர். Just like here, 4 resistors are connected, 10 ohm, 20 ohm, 30 ohm and 40 ohms. Across 10 volt. The voltage, that means the potential divider circuit above shows 4 resistors connected together in series. The voltage graph across point A and B can be calculated using the potential divider formula as follows. VAB is equal to VR3 is equal to VS into R3 divided by R1 plus R2 plus R3 plus R4. So VAB is equal to V is equal to 10 into 10 ohm, 30 divided by 10 plus 20 plus 30 plus 40 is equal to 10 into 0.3 is equal to 3 volts. உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா 4 ரெசிஸ்டரையும் சீரிஸ் பண்ணி 4 ரெசிஸ்டரையும் டோட்டல் ஆர்டி கண்டுபிடிங்க. அதான் கீழே கொடுத்துருக்கோம். R1 R2 R3 R4 சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிங்க. அந்த கரண்ட்டை வச்சு சப்ளை வோல்டேஜையும் அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டர் அக்ராஸ் வோல்டேஜையும் கண்டுபிடிக்க முடியும். VC கூட IR, அந்த கரண்டை வச்சு VC கூட IR அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈச் ரெசிஸ்டர் அக்ராஸ் உள்ள வோல்டேஜை we can calculate easily. அதே மாதிரி if 2 resistors in series are equal of the same value, then the total equal resistance RT is equal to twice the value of one resistor. That is equal to 2R. And for 3 equal resistors in series,
total value is equal to 3R. 3R. அதாவது சேம் வேல்யூ ரெசிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீ கூட்டணும் அவசியம் இல்லை, எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரால பிரிக்க வேண்டியது. புரியுதுங்களா? சேம் வேல்யூ ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரிஸ்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை வித் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். 10 ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா R into 10, அதான் சிம்பிள். 10R, அதான் அந்த ஃபார்முலா. இதே அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா கூட்டிடுங்க. If two resistors in series are unequal and of different values, then the total or equal resistance RT is equal to the mathematical sum of two resistors. That is equal to R1 plus R2. If three or more unequal resistors are connected in series, then the equal resistance is R1 plus R2 plus R3, etc. நல்லா கவனிங்க. சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ இன்டு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். டிஃபரெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஈச் வேல்யூல அப்படியே கூட்டிட வேண்டியது, இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிட வேண்டியது. பண்ணியாச்சுன்னா டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஞாபகத்துக்காக சம்மரி. When two or more resistors are connected together end to end in a single branch, the resistors are said to be connected together in series. Resistors in series carry the same current, but the voltage drop across them is not the same as the individual resistance values will create different voltage drop across each resistor. அது என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட் வந்து ஒன்று போல இருக்கும், போல இருக்கும். செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோல் ரெசிஸ்டர் வந்து கூட்டிட வேண்டியது. செகண்ட்ல வந்து கரண்ட் வந்து சேம். ஒவ்வொரு ரெசிஸ்டர் அக்ராஸ் ஆகும், வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும், மாறுபடும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டர் வேல்யூ. அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டர் வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுன்னா அதிகமான வோல்டேஜ் ட்ராப் ஆகும். Then series circuits are voltage dividers. The series circuit இன்னொரு பேரு voltage divider. In a series resistor network, the individual resistors add together to give an equal resistance of the series combination. நிறைய ரெசிஸ்டர் வந்து சீரிஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேல்யூ கூட்டியாச்சுன்னா நமக்கு வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் அல்லது ஆர் டோட்டல் அது வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? டவுட் இருக்குதா? இது ஓம்ஸ் லா படி ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்காக. V is equal to IR சீரிஸ்ல VT is equal to V1 plus V2 plus V3. அதே மாதிரி I is equal to VP ஆகிறது ஓம்ஸ் லா. பட் சீரிஸ்ல I total ITனா I equal to I total is equal to I1 is equal to I2 is equal to I3. That means current constant. R value R is equal to V by I as per Ohm's law. In series RT total is equal to R1 plus R2 plus R3. Just like parallel combination. இப்போ சீரிஸ் தொடர்ச்சியா பார்த்தோம். இது வந்து ஒரு ரெசிஸ்டருக்கு சைடுல அப்படியே அடிச்சு போறாங்க. பேரல் பக்க இணைப்பு, தமிழ்ல பக்க இணைப்பு. புரியுதுங்களா? சீரிஸ்ல கண்டினியூஸா இருந்துச்சு, பேரல் வந்து அக்ராஸா இருக்கு. ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டர். ஸோ இந்த போத் எண்டு ரெசிஸ்டர் போத் எண்டு எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க. இது சப்ளைக்கு அக்ராஸா கொடுத்துருப்பாங்க. Resistors are said to be connected together in parallel when both of the terminals are respectively connected to each terminal of the other resistor or resistors. In a parallel resistor network, the circuit current can take more than one path, as there are multiple paths for the current. இதுல வந்து கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். வோல்டேஜ் எங்க மெஷர் பண்ணாலும் ஒன்று போல தான் இருக்கும். கரண்ட் வந்து இந்த வேல்யூக்கு இந்த மாதிரி
சேஞ்ச் ஆகும். சீரிஸ் வந்து கரண்ட் கான்ஸ்டன்டா இருந்துச்சு, வோல்டேஜ் மாறுபடுச்சு. இங்க கொடுத்துருக்காங்க ஏபி ரெண்டு எண்டு அக்ராஸா சப்ளை வோல்டேஜ். ஐடி கொடுத்துருக்காங்க I1 R1 வழியா போகிற கரண்ட் பேரு I1, R2 வழியா போகிற கரண்ட் பேரு I2. The parallel circuits are classed as current dividers. Series circuit வந்து voltage divider சொன்னோம், parallel circuit வந்து current divider. So the current may not be the same through all the branches in the parallel network. அதனால கரண்ட் வந்து ஒன்று போல இருக்காது parallel circuitல. சரிங்களா? However, the voltage drop across all of the resistor in a parallel resistor network is the same. இங்க எங்க மெஷர் பண்ணாலும் சரி வோல்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும், சேமா தான் இருக்கும். இது பல்ப் லேம்பை பயன்படுத்தி கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன்ல ஒரு லேம்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணாலும் டோட்டல் லேம்ப் எரியாது. பேரலல் கனெக்ஷன்ல ஒரு லேம்பை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் மிச்ச லேம்ப் தான் எரியும். ஏன்னா சப்ளை வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குல்ல, அதனால தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன். இங்க ரெண்டு ரெசிஸ்டர் பேரல் பண்ணிருக்காங்க, 6K ஈக்குவல் வேல்யூ பேரல் பண்ணிருக்காங்க. R1 6K, R2 6K. சப்ளை வோல்டேஜ் VS 12 கொடுத்திருக்காங்க. IT I1 I2 இதெல்லாம் பார்க்க போறோம். First RT வந்து நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சது, R1 into R2 divided by R1 plus R2. So RT is equal to 6K into 6K by 6K plus 6K. That is equal to 36 kilo ohm divided by 12 kilo ohm is equal to 3 kilo ohm. இது ஈக்குவல் வேல்யூ இருக்கனால ஷார்ட்டாகவும் பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டிவ் வேல்யூ ஈக்குவல் வேற வேற வேல்யூ இருந்தால் இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஈக்குவல் வேல்யூ இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. RT is equal to R by number of resistors. That is equal to 6K divided by number of resistors 2. So 3K. Only equal value இருந்தால் மாத்திரம் அந்த ஃபார்முலா. டிஃபரெண்ட் வேல்யூ வந்து கண்டிப்பாக மேல உள்ள ஃபார்முலா தான். Therefore, current IT is equal to VS by RT. Supply voltage divided by total resistance. So 12 volt divided by 3 kilo ohms. So 4 milliampere. கீழே கிலோ ஓம் போட்டதுனால ஆன்சர் வந்து மில்லியில் வந்துருச்சு. கீழே மெகா ஓம் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைக்ரோல வந்துடும். கீழே ஓம் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து டைரக்டா ஆம்பியர்ல வரும். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. நெக்ஸ்ட் பேரலல் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம். R1 R2 பேரலல் பண்ணியாச்சுன்னா டோட்டல் இருந்து R1 into R2 divided by R1 plus R2. இப்போ மூணு ரெசிஸ்டர் பேரல் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்முலா 1 by RT is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 1 by R4 எத்தனை வேணா இருக்கும் அத்தனையும். அதுல காமன் வேல்யூ கண்டுபிடிச்சு அப்புறம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். பேரலல் காம்பினேஷன் எக்ஸாம்பிள். இப்போ டிஃபரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6K ஈக்குவலாக பார்த்தோம், சேம் வேல்யூ. இங்கே வந்து R1 வேல்யூ வந்து 10K, R2 வேல்யூ 15K கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் கரண்ட் போகும். இங்கே ஹை வேல்யூ இருக்கனால 15K, R2 ஹை வேல்யூ இருக்கனால கம்மியான கரண்ட் போகும். R1 10K இருக்கனால R2 விட அதிகமான கரண்ட் போகும். ரெண்டு ஈக்குவேஷன் டோட்டல் கரண்ட் இதான் பார்க்க போகிறோம். First, total resistance is equal to R1 into R2 divided by R1 plus R2 is equal to 10 kilo ohm into 15 kilo ohm divided by 10 kilo ohm plus 15 kilo ohm. That is equal to 150 kilo ohm divided by 25 kilo ohm. 158 divide பண்ணோம்னா கிடைக்கிறது ஆன்சர் 6 kilo ohm. So இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோ ஓம். டோட்டல் சப்ளை வந்து 12 வோல்ட்ஸ்.
அப்போ கரண்ட் வந்து டோட்டல் கரண்ட் வந்து எவ்வளோ வரும்? I is equal to V by R. சிம்பிளா 12/6. அப்போ எவ்வளோ வரும்? 12/6. 2 மில்லி ஆம்பியர். கிலோ போடணும் 2 மில்லி ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் டைப். காம்பவுண்ட் டைப்ல மிக்ஸ்டு டைப். சீரிஸ் பேரல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சீரிஸ் பேரல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டைரக்ட் சீரிஸ் எங்க இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் டைரக்ட் பேரல் எங்க இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. இங்க வந்து டைரக்ட் சீரிஸ் வந்து R2 R3 கூட எந்த கனெக்ஷன் கிடையாது. ஸ்ட்ரைட்டா சீரிஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் பண்ணி இந்த ரெண்டு ரிமூவ் பண்ணி ஒரே ரெசிஸ்டர் போட்டீங்கன்னா அந்த டோட்டல் ரெசிஸ்டர் டு R4. அதுக்கடுத்து அந்த ஃபார்முலா பயன்படுத்தி R4 அந்த டோட்டலி ஃபார்முலா பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த மூணுமே சீரிஸ் ஆகிடும். இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் R2 and R3 are in simple series. So 8 ohm plus 4 ohm is equal to 12 ohm. Next, the 12 ohm total that is parallel to the R4 resistor. R4 value also 12 ohm. So RT is equal to 12/2, 6 ohm. 12 into 12 by 12 plus 12, 144/24. அப்படியே 6 ohms தான் வரும் ஆன்சர். Step 3, 6 ohm, 6 ohm and 8 ohm are in series. 12 ohm இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டோட்டல் வெளியே 6 ohm மாறிடுச்சு. இப்போ 6 ohm, 6 ohm, 8 ohm மூணுமே சீரிஸ் காம்பினேஷன் வந்துடும். ஸோ மூணுமே ஆட் பண்ணியாச்சுன்னா டோட்டல் வெளியே 20 ohm. 20 ohm. இப்போ டோட்டல் கரண்ட் I is equal to V by R. ஸோ சப்ளை வோல்டேஜ் 100 வோல்ட் கொடுத்துருக்கு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ohm. ஸோ I is equal to V by R ஃபார்முலா போட்டிங்கன்னா 100 வோல்ட் டிவைடட் பை 20 ohm is equal to 5 ஆம்பியர். இப்போ கேட்ட கொஸ்டின் வந்து ஈக்குவல் ரெசிஸ்டர் 20 ohm கண்டுச்சாச்சு. டோட்டல் கரண்ட் 5 ஆம்பியர். புரியுதுங்களா? Another example. I2, I4, I5. பாருங்க இங்க டோட்டல் கரண்ட் வந்து 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இங்க கரண்ட் வந்து இந்த டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு இந்த கரண்ட். ஜஸ்ட் ஃபார் டயக்ராம். புரியுங்களா? இது நீங்க ஒரு வோல்டேஜ் கொடுத்து நான் போட்டு பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு இது 12 வோல்ட் நோ கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. யார் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அது பேர் சீரிஸும் பேரல் மிக்ஸ் பண்ணி வச்சு அது பேர் காம்ப்ளெக்ஸ் காம்பினேஷன். இது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சம்மரி. When 2 or more resistors are connected so that both of the terminals are respectively connected to each terminal of the other resistors or resistor, they are said to be connected together in parallel. The voltage across each resistor within a parallel combination is exactly same, but the currents flowing through them are not the same, as this is determined by the resistance value and Ohm's law. Then parallel circuits are called as current dividers. The equivalent or total resistance RT of a parallel combination always be less than the smallest individual resistor in the combination. இது கொஸ்டின் கேட்பாங்க. parallel circuitல டோட்டல் ரெசிஸ்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த parallel combination உள்ள ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டர் வேல்யூ என்னவோ
அதை விட கம்மியாக இருக்கும். இது வந்து இன்னொரு கொஸ்டின்ல கேட்பாங்க. Parallel resistor networks can be interchanged within the same combination without any changing the total resistance or total circuit current. Parallel circuit வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கனாலும் மாத்திக்கலாம். அதனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. Resistors connected together in a parallel circuit will continue to operate when even though one resistor may be open circuit. அப்படியே பல்பு சொன்னேன், ஒரு பல்பு பேரலல் இருந்தா கூட இந்த பல்பு அடிக்கும். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேரலல் காம்பினேஷன்ல ஒரு ரெசிஸ்டர் ஓப்பன் ஆனாலும் மிச்ச ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் வந்து கண்டிப்பாக போகும். ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் டேஞ்சர். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சர்க்யூட் வந்து ஃபால்ட் ஆகிடும், அடிஷனல் ஃபால்ட் வந்து ஆகிடும். புரியுதுங்களா? பேரலல் சர்க்யூட்டுக்கு ரூல்ஸ் ஓம்ஸ் அதேதான். VT V1 plus V2 plus V3. அங்க வந்து I தான் ஈக்குவலா இருக்கு, இங்க வந்து வோல்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும். நல்லா கவனிங்க, சீரிஸ் காம்பினேஷன்ல I வந்து ஈக்குவலா இருந்துச்சு, இங்க வந்து வோல்டேஜ் தான் ஈக்குவலா இருக்கும். I வந்து சேஞ்ச் ஆகும், வேரியபிள். IT is equal to total current is equal to I1 plus I2 plus I3. As per Ohm's law, total resistance 1 by RT is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இது ரூல்ஸ். புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், டவுட் இருந்துச்சா கேளுங்க, கிளியர் பண்ணலாம். மைக்க வீடியோ அன்மியூட் பண்ணிக்கங்க, ரெண்டுமே அன்மியூட் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சா கேளுங்க. அன்மியூட் யுவர் கேமரா. Rohit Pratap and Mohan Nivas. Sir. கேமரா அன்மியூட் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? Sir, no sir. ரொம்ப ஸ்பீடா படிச்சோ சார். சொல்லுங்க, அதை பிடிச்சிக்கிறீங்களா? அப்படியே தலையில வச்சுட்டீங்க. சும்மா சொல்லுங்க, என்ன கமெண்ட் தான் சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க, என்ன கமெண்ட் தான் சொல்லுங்க. அங்க வாத்தியா கிடையாது, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லியிருக்கேன். 12 years பாய்ஸும் 8 years ஓல்டு மேனும் எல்லாமே ஓஎம் தான். சரிங்களா? இங்க வந்து நான் உங்க வாத்தியார் கிடையாது, ஜஸ்ட் மோட்டிவேட்டர், கைடு, ஃப்ரெண்ட்லி கைடு. டைம் வேணும், என்ன குறையாலும் சொல்லலாம். நீங்க சொல்லிக்கிற இது கூட புரியல சார், மணி நேரம் பார்த்தீங்க, ஸ்பீடா இருக்கு, உச்சரிப்பு சரியில்லை, ஏதாச்சும் இருக்குதுன்னா கமெண்ட் சொல்லுங்க. ஓகேங்க சரி. டவர் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, சிக்னல் வீக்கா இருக்குன்னா. ஆமாங்க சார். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதெல்லாம் கால்குலேஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. சீரிஸ்னா என்ன, பேரல்னா என்ன, பிசிக்ஸ்ல படிச்ச பாடம் தான் இது. பிசிக்ஸ்ல படிச்ச சப்ஜெக்ட் தான், அதனால ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ வேல்யூ கொடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதில் கால்குலேஷன்ஸ் பார்க்கணும். சிம்பிள் கால்குலேஷன். கண்டிப்பாக இதுலேயும் ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வரும். இதுலேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். புரியுதுங்களா? ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகேங்க சார், முடிச்சுக்கலாங்க சார். Thank you. Watch, subscribe and like.